மற்றவங்க கிட்ட நியாயம் பேசுகிற டைமு, மற்றவங்க கிட்ட ஃபோனில் பேசுகிற டைமு, மற்றவங்க கிட்ட உட்காந்து வெட்டியாக டிவி பார்க்குற டைமு, உங்கள் உடம்புக்காக ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்குங்க. மற்றதெல்லாம் கேட்டோ பார்த்தோ நோ யூஸ். பட் நடந்தீங்கன்னா உங்கள் ஃபுல் பாடிக்கு யூஸ். ஓகே. அதே மாதிரி வந்து நிறைய இடத்துல நான் வந்து என் தங்கச்சியை வந்து ப்ரௌட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எல்லாமே எதுவுமே பிளான் பண்ணாமல் பண்ணுறது தான் ஜீவிதா. ஸோ அதனால் ஸ்பெஷல் உமன் டே விஷஸ் வந்து என்னோடய தங்கச்சிக்கு. ஏன்னா எப்போவுமே என்கிட்ட தன்னம்பிக்கை, தைரியம், கோபம் எல்லாமே ஜாஸ்தி. பட் அவளோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அவளுக்கு நான் எப்படி சப்போர்ட்டோ அதே மாதிரி எனக்கு ஒரு சில விஷயத்தில் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாள், என்னை பூஸ்ட் பண்ணி தள்ளிக்கிட்டே இருப்பாள். ஸோ அந்த விதத்தில் என் தங்கச்சிக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவளுக்கு தெரியாது. லவ் யூ ஸோ மச். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக 24 மணி நேரத்தில் நான் வீட்டில் இருந்தேன்னா இதை ஃபாலோ பண்ணுவேன். 24 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் உடல் உழைப்பை வந்து நீங்கள் உங்களுதுன்னு வைங்க. ஸோ நான் நடக்கிறதுனால இல்லை, நான் அழகாக இருக்குல்ல, சூப்பர்ண்ணா. இப்போ மணி 8:20. ஓகே. ஸோ குட் மார்னிங். ரொம்ப பொறுப்பெல்லாம் இல்லை, பட் ஓரளவுக்கு. ஜிவிடி ரெடி 3 பேருக்கு. எனக்கு, மீனாக்கு, உமாக்கு. எனக்கு, மீனாக்கு, உமாக்கு. ஓகே, கிளம்பிட்டேன். ஸோ ட்ரெஸ் மாற்றிட்டேன். த டைம் இஸ் 7:15. ஓகே மக்களை, சில் வித் ஜிவிக்கு மனமார்ந்த அன்போட காலையில் 6:30க்கு உங்களெல்லாம் வரவேற்கிறேன். வெல்கம் டு ஜிவி ஹோம். ஸோ காலங்காத்தால் வேலை இல்லாமல் அப்படின்றாதீங்க, என்னமோ தெரியல, தோணுச்சு விளக்கேற்றுதான். குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி தோணிக்கிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி தான் மாமாவோட காரியம். ஸோ விளக்கேற்றியாச்சு நல்லபடியாக. இன்றைக்கி என்ன கிழமைன்னு தானே பார்க்குறீங்க, வெயிட் பண்ணுங்க, தான் வரேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 9/3/2025. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் ஜிவி வீட்டு கிச்சனில் ஒன்றும் இல்லை, ரெடி ஆகலை. ஸோ விளக்கு மட்டும் ஏற்றிருக்கேன். என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். பாய். இனிய காலை வணக்கம். பாய். குட் பாசிட்டிவ் வைப்ஸோட.